ஒரு 1.5 மாசத்துக்கு நமக்கு பயன்படும். புரியுதுங்களா? ஈரம் பட்டால் மட்டும்தான் இந்த பை கெடும், மற்றபடி நல்லா இருக்கும். பாருங்க, இந்த சார்ட் மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கலாம், இல்லைன்னா பழைய நியூஸ் பேப்பரையும் எடுத்துக்கலாம். பழைய நியூஸ் பேப்பராக இருந்தால் என்ன செய்யணும், 2 பேப்பரை ஒன்றாக்கிக்கணும், பசை போட்டு ஒட்டி ஒன்றா ஆக்கிக்கணும். அப்புறம் அதில் செய்யலாம், அது நல்லா தாங்கும். கடலப்பொரி கடைகள்லாம் பழைய காலத்துலலாம் இந்த காகித பை தான் பயன்படுத்தினாங்க. ஏன் பலசர கடையிலும் கூட பருப்பு வாங்கினாலும் சரி, அதாவது கடுகு வாங்கினாலும் சரி, காகித பையில் சின்ன பையில் விட்டு கொடுப்பாங்க மடக்கி. ஆனால் இப்போ பொட்டலம் கட்டி கொடுக்குறாங்க சில கடைகளில். சில கடையில் ஏற்கனவே அந்த பாலித்தீன் பையில் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, அடுத்து வைக்க கொடுக்குறாங்க. நாம் பாலித்தீன் பையை வாங்க மறுக்கணும். அதுக்காக இந்த பை செய்ய கற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், இந்த முதல் ஒரு மடிப்பு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மடிப்பு போட்டுட்டாதான் இந்த பெவிக்காலில் தேவையான பொருள் நமக்கு வந்து ஒரு சாட் அட்டை, பெவிக்கால், கயிறு, ஒரு பஞ்ச் பண்ணுற மிஷின் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மடிப்பிட்டு இதுக்கு நம்ம பெவிக்காலில் அதை ஒட்ட வைக்கணும். பெவிக்காலோட பசை நல்லா இருக்கும். நீங்கள் பசையை வந்து வாங்கிக்குவாங்க கடைகளில். தூக்கிட்டு வரேன், அப்படியே தடவிட்டு வரேன். பெவிக்கால் நல்லா போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கையில் ஓரங்களில் அப்படி தடவிக்கிட்டே போகிறேன். ஓரங்கள் நல்லா தடவிட்டே வந்துடுறேன். தடவிட்டேன் பாருங்க, பரவலாகவே தடவிட்டேன். இப்போ பரவலாகவே இந்த இடத்துல தடவிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது, பற்றாக்குறை இருக்கிற இடத்துல கொஞ்சம் போட்டுக்கலாம். தடவிட்டேன். இது என்ன பண்ணுறோம், இப்படி ஒட்ட வைக்கிறோம். நல்லா ஒட்ட வச்சு அழுத்தி இது பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒரு மிஷினில் கூட இப்படி நீவி விடலாம், நல்லா நீவி விட்டுடலாம். நல்லா நீவி அடிச்சு பாருங்க, பிடித்தமாக ஆயிடுச்சு. ஏன் இந்த இடத்துல 2 பேப்பர் கொடுக்குறேன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த கவுரு போட்டு பை தூக்கி பிடிக்கணும், இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை செய்யறேன். இப்போ மறுபடியும் இந்த 2 பேப்பரை சென்டர் பாயிண்ட் கொண்டு வரேன். சென்டர் பாயிண்ட் கொண்டு வரும்போது இந்த இடத்துக்கு பசை போட்டு இதை ஒட்டிடணும். மேல் அட்டைக்கு, கீழ் அட்டை பசை போட வேண்டாம், மேல் அட்டையில் பசை போட்டு ஒட்டினா நல்லா இருக்கும். பாருங்க, இங்கிருந்து பெவிக்கால் அப்படி போட்டுக்கிட்டு வரேன். பார்க்குறீங்கள? ரைட். பாருங்க, பரவலா தடவிட்டு வரேன். பெவிக்கால் நல்லா பரவலா, பெவிக்காலோட பசை வாங்கிக்கோங்க, நல்ல பசை இருந்தால் நல்லா இருக்கும். ரைட், நான் பரவலாக போட்டேன். இப்போ இது மேலே ஒட்ட வைக்கிறேன். அப்படியே ஒட்ட வச்சுட்டு இந்த மாதிரி கனமான ஒரு பொருளோட அப்படி நீவி கொடுக்கலாம். புரியுதுங்களா? நல்லா ஒட்டிக்கிடுச்சு. இந்த பக்கமும் நல்லா ஒட்டிக்கிடுச்சு, இந்த பக்கம் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. ரைட். இப்போ பாருங்க, நமக்கு பையனுடைய உள்பகுதி தெரியுது உங்களுக்கு. இப்போ அடிப்பகுதிக்கு நம்ம போகிறோம். அடிப்பகுதியில் போய் நம்ம கொஞ்சம் வேலை இருக்கு. பாருங்க, உடனே செய்யறதுனால கொஞ்சம் பசை விடும், கொஞ்சம் காய வச்சு செய்யணும். இதெல்லாம் ஒரு 100 பை செய்யறோன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் இதை ஒட்டி 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 போட்டுருவோம். போட்டுட்டோம்னா அந்த பசையெல்லாம் காஞ்சி போயிடும். காஞ்சி போன பிறகு அடிப்பகுதி இப்படி மடக்கி நம்ம வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பகுதியை இப்படி கொண்டு வாங்க. இந்த பகுதியை வந்து மேல் பகுதியில் பசை போட்டு இதை ஒட்டிக்கலாம். பாருங்க, பசை போடுறேன் மேல் பகுதிக்கு. கிட்டத்தட்ட பையுடைய 3/4 பாகத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது. பாருங்க, நல்லா பசை தடவுறேன். பசை நல்லா தடவிக்கிட்டேன், பெவிக்கால் நல்லா போட்டுக்கிட்டேன், எல்லா இடம் பெவிக்கால் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பகுதியில் ஒட்டுறேன். அந்த பெவிக்கால் காய ஒட்டுறாதீங்க, காயத்துக்கு முன்னாடியே ஒட்டிடுங்க.
இப்போ என்ன செய்யணும், நல்லா காஞ்ச பிறகு இந்த பக்கவாட்டத்தை மடிக்கணும். பக்கவாட்டத்தையும் மடிச்சுக்கணும். இந்த பக்கவாட்டத்தை இது அப்படியே காயிட்டோம். அதுக்குள்ள நம்ம ஓட்டை போட்டு வச்சுக்கலாம், அது காயத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த அளவு பார்த்துக்கோங்க. ஒரு 4, இந்த ஒரு 4 சென்டர் பாயிண்டா பார்த்து இது ஹோல்ஸ் போடணும். ரெண்டும் ஒட்டுக்கா வச்சு கூட ஹோல்ஸ் போடுங்க, ஒரே இடத்துல பார்க்க நல்லா இருக்கும். அளவு பார்த்துக்கோங்க. இந்தாண்ட 5 விரல் இருக்குது, இந்தாண்ட கொஞ்சம் இப்படி நல்ல சென்டர். இப்போ ஒரு அழுத்தி ஒரு ஹோல்ஸ் போட்டுறேன். பாருங்க, ஓட்டு போட்டேன். வேற இந்த இடத்துல முதல் போட்டது இங்கே விழுந்துருச்சு, அதனால அடி பக்கத்தில் இருக்குது. நாம் இதை பார்ப்போம். இப்போ அது அங்கே ஒட்டி காயிட்டோம். இப்போ உள்பக்கமாக நம்ம இது உள்ள திரட்டை உள்ள விட்டுறோம். பாருங்க, முடிச்சு போட்டுருக்கிறேன். இந்த பக்கம் அதே மாதிரி உள்ள விடுறேன். 2 பக்கம் ஒரே அளவான கவர் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கவர் போட்டாச்சு, நம்ம இந்த பக்கம் போடணும். 2 ஒரே மாதிரி கவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பகுதியை கொஞ்சம் உள்ள தள்ளி வைப்பாங்க கடைகளில், பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்க, உள்ள அப்படி மடிச்சு விட்டு வச்சிருப்பாங்க. அது அதிகமாக செய்யும்போது மிஷின் இருக்கு, அப்படியே பட்டு பட்டு ட்ரம் செஞ்சிடலாம். அந்த பக்கம் செஞ்சிட்டோம். இந்த பக்கம் அதே மாதிரி முத்த அட்டை, அதாவது கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனால் இது நீண்ட நாள் தாங்கும். நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒரு வாரத்துக்கு தான் தாங்குது. அந்த இதெல்லாம் இப்போ நமக்கு பர்ஃபெக்டா நமக்கு ஒரு பை வந்துடுச்சு. பாத்தீங்களா, கடைக்கு போகும்போது பை எடுத்து போய் வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு வரலாம். பை நம்ம நாளைக்கு தாங்கும். இந்த மாதிரி அட்டைகளில் செஞ்சுட்டா, நியூஸ் பேப்பரில் செஞ்சால் ஒரு வாரத்துக்கு தாங்கும். இது ஒரு மாதத்துக்கு மேலே தாங்கும். குழந்தைகளே பார்த்துட்டிங்களா, நான் செய்த முறையெல்லாம் பார்த்தீங்களா? தேவையான பொருள்லாம் சொன்னேன்னே. சார்ட் அட்டையோ அல்லது நியூஸ் பேப்பரோ அல்லது நியூஸ் பேப்பர், ஒரு பெவிக்கால் அல்லது பசை, ஒரு பஞ்சு பண்ணுற மிஷினு, கவரு, அது எந்த கவர் வேணாலும் இருக்கலாம். சணல் கவராக கூட இருக்கலாம், நூல் கவராக கூட இருக்கலாம், இது மாதிரி இந்த கவராகவும் இருக்கலாம். ஆக இது மாதிரி பையை நீங்கள் செஞ்சுட்டு கடைக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வேணாலும் இன்னும் அழகாக இந்த ஸ்கெட்ச் பென்சில் இந்த பையை, காகித பையை பயன்படுத்துவோம், எழுதிட்டு போங்க. ஒரு விளம்பரம் ஆகும், 2 பக்கம் எழுதுங்க. உன்னுடைய கைப்படவே காகித பையை நான் பயன்படுத்துகிறேன், காகித பையை நான் பயன்படுத்தேன்னு எழுதுங்க. சிறப்பாக இருக்கும். எல்லாம் செஞ்சிட்டீங்களா? எல்லாம் பையை காட்டுங்க என்கிட்ட. நீங்கள் செஞ்ச பையை பார்க்குறேன். அருமை. இனிமேல் பையை நீங்கள் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரைட், நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. சபாஸ்.